நம்ம எந்த வேலை செய்யறோங்கிறது முக்கியம் இல்லைங்க. செய்யற வேலை மனசுக்கு பிடிச்சி செய்யறோமா அதான் முக்கியம். அரண்மனையில் இருந்ததா ராஜாவா? எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருந்து இல்லாதவங்களுக்கு இருக்கிறத கொடுக்கறவங்க எல்லாருமே ராஜா தான். இத பாருங்க, இங்க சந்தோஷம் இருந்தா எங்க போனாலும் சந்தோஷம்தான். அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோழ நாட்டான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு காணொளி பார்த்தோம். அதில் ஒரு நண்பர், என்னுடைய வயதாக கூட இருக்கலாம், அப்படியே வச்சுக்குவான், காவல்துறையில் பணிபுரியுறீங்க, உண்மையிலேயே அந்த குரங்குக்கு நீங்கள் உணவு ஊட்டினது உண்மையிலேயே எனக்கு பெருமையாக இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த உணவு கொடுக்குற நிலைமைக்கு அந்த குரங்கை கொண்டு வந்தது நாம தான், மனிதர்கள். அதனோட காடுகளை எல்லாம் அழித்து, அதனுடைய உணவை அழித்து, இன்றைக்கி அது பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்து அது உங்ககிட்ட கை நீட்டி கேட்குது பார்த்தீங்களா? அந்த நிலைமைக்கு நாம தான் காரணம், மனிதர்கள். அதுவும் அந்த இடத்துல எல்லாத்தையும் காக்க வேண்டிய காவலர் பணியில் நீங்கள் இருந்துக்கிட்டோம், அதை காப்பாற்றாமல் விட்டீங்க பார்த்தீங்களா? அதுதான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். இந்த இடத்துல உங்களுக்கு இந்த இடத்துல உன்னுடைய உணவை நாசமாக்கி உன்னை அழியும் நிலைக்கு கொண்டு வந்து விட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுகை குரல் வந்திருக்கணும். அது வரலை இல்லை. ஏன்னா நாமெல்லாம் மனிதர்கள் ஆகிட்டோம். எவ்வளவு சுயநலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் நண்பர்களே. இதுதான் நண்பர்களே நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை. எல்லா உயிர்களும் அழிஞ்சி கடைசியில் மனுஷன் மட்டும் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லா விலங்கினங்களும் அழிந்த பின்னாடி மனிதன் மட்டும் தனியாக அழிந்து தெரிந்து கொண்டிருந்தால் எப்படி இருக்கும் என்று பாருங்கள். ஒரு கற்பனையில் கூட அந்த உலகத்தை நினச்சி பார்க்க முடியாது உங்களால். அதனால் எல்லோரும் கண்டிப்பாக மாறுங்க நண்பர்களே, மாறுவோம். நன்றி.